இந்த யூடியூப் சேனல் வச்சுருக்க நிறைய பேரோட வீடியோஸ் எல்லாம் ஒன்றுனா நம்ம பார்க்கும்போது தான் அதுக்குள்ளே உள்ளே போக போக தான் அவங்களுடைய வக்கரம் வந்து நிறையா தெரியுது. யூடியூப் சேனல்ன்றது ஒரு 4 விஷயத்த நல்ல விஷயங்களை 4 பேருக்கு சொல்கிறதுக்காக நம்ம பயன்படுத்தலாம். ஒரு இடத்துல தவறு நடக்குதுன்னா அந்த தவறை வந்து நம்ம சுட்டி காட்டுறதுக்காக பயன்படுத்தலாம். இல்லை ஒருத்தரை வந்து சிரிக்க வைக்கிறதுக்கு, அவங்களுடைய மனச்சோர்வை போக்குறதுக்கு பயன்படுத்தலாம். ஆனால் இந்த வேலையெல்லாம் பார்க்குறாங்களே, இதுக்கு நம்ம வேறு எதையாவது சாப்பிட்டு போயிடலாம். ஓப்பனாக சொல்லணும்னா வீரா டாக்ஸ் என்னுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே நான் திரும்பவும் தெளிவாக சொல்கிறேன், தவறு எங்கே நடந்துச்சுனாலும் தவறு தான். அதை ஆதரிக்கிற யாராக இருந்தாலும் தவறானவர்கள் தான். வீரா டாக்ஸ் பாருங்க, நீங்க டைட்டில பாருங்க. தயவு செய்து வீரா டாக்ஸை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா முதல் வேலையை அன்சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களால உங்களுடைய வம்சாவளி, உங்க குழந்தைங்க, உங்க கூட இருக்கவங்க எல்லாருமே பாதிக்கப்படுவாங்க. இப்படி ஒரு சேனல் இருக்குதுன்றத கவர்மெண்ட் முதல்ல இதை எடுத்து விளக்கமாத்திலே இவங்க எல்லாம் அடிச்சு வரட்டணும். அவங்க டைட்டில பாருங்க, என் நாளை நான் கட்டுப்பிடிக்க மறந்துட்டேன், இவன் சரியான பொம்பளை சோக்கு, ட்ரெஸ் கலப்பு. ஐயோ கருமம், இதெல்லாம் ஒரு டைட்டில்னு வச்சு தயவு செய்து நீ ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுடைய வாழ்க்கை நெறிமுறையும் நல்லா இருக்கும்னு நினைச்சா தயவு செய்து இந்த வீரா டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா அன்சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கம்ப்ளைண்ட் போடுங்க. முதல்ல ஒரு சேனல் தவறு பண்ணுது அப்படின்னா, தவறு எங்க நடந்தாலும் தவறு தான். தவறு செய்யுது, தவறான வீடியோக்களை பப்ளிக் பண்ணுது, தவறான விஷயங்களை ஓப்பனா பேசுது அப்படின்னா முதல்ல நீங்க பண்ண வேண்டியது அந்த சேனலை வந்து கம்ப்ளைண்ட் பண்றது தான். நீங்க ஒரு 10 பேர் கண்டினியூவா பண்ணிக்கிட்டே இருந்தீங்க வச்சுங்க, எல்லா சேனலும் கரெக்டா அவனோட வேலையை மட்டும் கரெக்டா பார்ப்பான். இங்க பாருங்க, ஒரு டைட்டில் கூட வாயால படிக்க முடியல. இந்த போனை நம்ம மட்டும் பயன்படுத்தல, இந்த வலைதளத்தை நீங்களும் நானும் மட்டும் பயன்படுத்தல. குழந்தைகள்ல இருந்து எல்லாரையும் படிப்பு சம்பந்தமா நிறைய விஷயங்கள் தேடுறாங்க. சப்போஸ் வீட்டுல குழந்தைகிட்ட போன் இல்லாதவங்க அப்பாவோட போனையும் அம்மாவோட போனையும் வாங்கி தான் படிக்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த சேனல்ல இருக்க வீடியோஸ் பப்ளிஷ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்க குழந்தைங்க கையில இருக்கும்போதோ உங்க பேரண்ட்ஸ் கையில இருக்கும்போதோ ஆட்டோமேட்டிக்கா அது பப்ளிஷ் ஆகும். உண்மையை சொல்றேன், இவ்வளவு வக்கர புத்தி இருக்க சேனல்ஸ் எல்லாம் நான் இது வரைக்கும் உள்ள போய் பார்க்கல, இப்பதான் பாக்குறேன். இன்னும் ஒவ்வொரு சேனலா நான் உள்ள போறேன். எவ்வளவு சேனல் வக்கர புத்தியோட இருக்குதோ யாரையுமே விட்டு வைக்கல, எல்லாத்தையும் அசிங்கப்படுத்துற மாதிரி தான் வீடியோ நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் மகளிர் சங்கங்கள் கேள்வி கேட்க வேண்டிய ஒரு இடம். ஏன்னா அவ்வளவு அசிங்கமான வார்த்தைகளை பயன்படுத்தி அவ்வளவு அசிங்கமான வீடியோக்கள் எல்லாமே, அறவுற ட்ரெஸ், இதெல்லாம் ஒரு ட்ரெஸ், இதெல்லாம் ஒரு இதுன்னு சொல்லிட்டு இதை போட்டு காம்பியன்னு சொல்லிட்டு இந்த மூஞ்சியை கொண்டு வந்து காரி துப்புற மாதிரி ஒரு ஆளுக்கு 2 அரையும் குறையும் ட்ரெஸ்ஸை போட்டா அது வந்து உங்களுக்கு லேட்டஸ்ட் டெக்னாலஜி டெவலப்மெண்ட். அது தயவு செய்து நம்ம சேனல் இருந்துச்சு அப்படின்னா கம்ப்ளைண்ட் பண்ணிடுங்க. கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா கொஞ்சமாவது சேனல் வச்சிருக்கவங்க யோசிப்பாங்க, நல்ல விஷயங்களை எல்லாருக்கும் சொல்லணும்னு நினைப்பாங்க. காமம் பின்னாடி போகாதீங்க. திரும்ப நான் சொல்றது அதுதான், காமம் பின்னாடி கவர்ச்சி பின்னாடி போகாதீங்க. குடும்பத்துக்கு தேவையான விஷயங்களை யார் சொல்றாங்க, எந்த விஷயத்துல உள்ள போனா குடும்பத்துக்கான முன்னேற்றம் கிடைக்கும்ன்றத பாருங்க. நல்ல விஷயங்கள் பின்னாடி போங்க. கடவுளை வழிபடுங்க. உங்களுடைய தொழில் இருந்துச்சுன்னா தொழில் சம்பந்தமான வீடியோக்கள் வந்து நிறைய வருது, அந்த மாதிரி வீடியோக்கள் பாருங்க. தயவு செய்து இந்த மாதிரி சேனல்ஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி இவங்களை ஊக்குவிச்சு இவங்க மேற்கொண்டு தவறு செய்யறதுக்கு நீங்களும் காரணமாகாதீங்க. எல்லா வீடியோஸ் யூஸ் பண்ற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா குழந்தைகள் இருக்கும், குடும்பம் இருக்கும், அம்மா அப்பா இருப்பாங்க, அண்ணன் தம்பிங்க இருப்பாங்க. தயவு செய்து இவங்கள மாதிரி ஆட்களை வந்து நீங்க முன்னேற்றி விடணும்னு நினைச்சு நீங்க பண்ற ஒரு வேலை உங்களுக்கு அடுத்து இருக்க வம்சாவளியை வந்து தவறான பாதையில கூட்டு போயிடும். கொஞ்சம் கவனமா இருங்க. இந்த மாதிரியான எத்தனை சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் சரி, தயவு செய்து அதெல்லாம் அன்சப்ஸ்கிரைப் பண்ணி வெளியில வந்துருங்க. இல்லை அப்படின்னா எதிர்காலத்துல இவங்க மட்டும்தான் இருப்பாங்க, நம்ம இருக்க மாட்டோம். ஏன்னா இவங்க பண்ற வேலை எப்படி இருக்கு தெரியுமா? ஒரு பொண்ணு தன்னிச்சையா இயங்கி அது தன்னிச்சையா வேலைக்கு போய் அந்த பிள்ளை சுயமா சம்பாதிச்சு ஒரு குடும்பத்தை பார்க்கணும் அப்படின்ற எண்ணமே வராம போயிடும் அந்த பொண்ணுக்கு. ஒரு பையனுக்குமே ஒரு பொண்ணுகிட்ட போய் பேசணும்னா ஒரு பயம் இருக்கணும்.
ஆனா இவங்க பண்ற வேலை, ஒரு பொண்ணு வந்து அரவரை ட்ரெஸ் போட்டு ஒரு பையன்கிட்ட வந்து பேசுறா அப்படின்ற எண்ணம் வருது அப்படின்னா, நாளைக்கு எங்க ஒரு பொண்ணு நின்றாலும் அந்த பொண்ணுகிட்ட போய் ஈஸியா போய் உன் பேர் என்ன, உன் ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு பேசுற அளவுக்கு ஒரு மனதைரியத்தை இவங்க உருவாக்கி விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பொண்ணுகிட்ட உன் பேரன் கேட்க பயந்த காலம் போய் அசிங்கமான வார்த்தையில ஓப்பனா பேசுற அளவுக்கு கொண்டு வந்தது இந்த மாதிரி சேனல்ஸ் தான். இன்னும் எத்தனை சேனல்ஸ் இந்த மாதிரி இருக்குன்றத ஒன்னொன்னா ஓபன் பண்ணி பாக்குறேன், ஒவ்வொன்றா வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கேன். தயவு இந்த மாதிரி வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன பார்த்துக்கலாம். கேட்கிற உரிமை உங்களுக்கும் உண்டு, எனக்கும் உண்டு. பதில் சொல்ற உரிமை அவங்களுக்கும் உண்டு, எனக்கும் உண்டு. அதனால யாரா இருந்தாலும் சரி, தயவு செய்து கேள்வி கேளுங்க, தவறுனா தவறுன்னு சொல்லுங்க.